Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா 5th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் சோஷியல் சயின்ஸ் யூனிட் 2 டுவர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி. அதில் எவாலுவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ரோமன் லெட்டர் 1 சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இங்கே 3 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டான ஆன்சரோ அதை எடுத்து இங்கே எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், பேலியோலித்திக் ஹியூமன்ஸ், பழங்கற்கால மனிதர்கள். டேஷ் அப்படின்னா ஏ ஓர் காட்டன் க்ளோத்ஸ், பி ஓர் உல்லன் க்ளோத்ஸ், சி ஓர் லீவ்ஸ் அண்ட் ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ். இது கரெக்டான ஆன்சர் சி. பழங்கற்கால மனிதர் விலங்குகளுடைய தோலையும் இலைகளையும் ஆடைகளா அணிந்தனர். இதுதான் சரியான ஆன்சர். செகண்ட் ஒன், டேஷ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் பெட் அனிமல் ஆஃப் மேன். மனிதர்களின் முதல் செல்ல பிராணி. கவ், ஹார்ஸ், டாக். எது? டாக். தேர்ட் ஒன், வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்ட் பை இயர்லி ஹியூமன். பழங்கால மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகம் அயன், காப்பர், கோல்டு. காப்பர், செம்பு தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. ரோமன் லெட்டர் 2 fill in the blanks. இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டான ஆன்சரை நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், இயர்லி மேன் lived in. பழங்கால மனிதன் வாழ்ந்த இடம் caves and holes of big tree. Second one, the Stone Age is the period in which stones were used as dash. கற்காலம் என்பது கற்களை டேஷ் பயன்படுத்திய காலம் அப்படின்னா வெப்பன்ஸ். தேர்ட் ஒன், டேஷ் வாஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ஃபயர். சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஸ்க்ராச்சிங் 2 ஸ்டோன்ஸ், 2 கற்களை உரசி தான் நெருப்பு உருவாக்கப்பட்டது. ஃபோர்த் ஒன், டேஷ் இஸ் த ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் இன்வென்ஷன் ஆஃப் மேன். ஸ்டோன் வீல்ஸ். ஃபிஃப்த் ஒன், at the end of New Stone Age, dash was invented. Copper. அடுத்து ரோமன் லெட்டர் 3 answer the following. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, what is Stone Age? கற்காலம் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 152 எடுத்துக்கலாமா? The Stone Age is the period in which stones were used as weapons. மாதிரி படிக்கிற பாருங்க. The Stone Age is the period in which stones were used as weapons. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன் பார்க்கலாமா? Write a short note on nomadic life. பேஜ் நம்பர் 154. நாடோடி வாழ்க்கை பற்றி சிறு குறிப்பு வரைகன்னு கேட்டிருக்காங்க. 154 எடுத்துக்கலாமா? Early humans did not know to grow crops. They wandered in all the landscapes in search of food. They ate whatever they got and drank water from natural sources. This kind of life was called nomadic life. நாடோடி வாழ்க்கைன்னு சொல்லுவோம். இதுதான் செகண்ட் கொஸ்டின்குரிய ஆன்சர். தேர்ட் ஒன், டிஃபைன் நியோலித்திக் ஏஜ். புது கற்கால காலம் என்றால் என்ன? அதுவும் பேஜ் நம்பர் 154 எடுத்துக்கலாம். இதுதான். மேன் யூஸ்டு போன்ஸ், ஹார்ன்ஸ், ஸ்டோன்ஸ், ஸ்கின், branches of trees and sticks as their tools and weapons. This stage of development in history was called New Stone Age or Neolithic Age. மறுபடி சொல்கிறேன் பாருங்க. Man used bones, horns, stones, skin, branches of trees and sticks as their tools and weapons. This stage of development in history was called New Stone Age or Neolithic Age. அடுத்து பாருங்க, fourth one,
ரைட் a ஷார்ட் நோட் ஆன் பாட்டரி. மண்பாண்டம் பற்றி சிறு குறிப்பு வரைக. இங்க பாருங்க, இதுதான் பாட்டரி. Pottery was also one of the greatest inventions by humans. They baked pot was strong and looked beautiful. Stone Age people made all the household artifacts by themselves. இதுதான் fourth question குரிய answer. Name some archaeological sites in Tamil Nadu. அகழ்வாராய்ச்சி நடைபெறும் இடங்களில் சிலவற்றை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. அது பேஜ் நம்பர் 157 அதில் இருக்கு, பார்க்கலாமா? ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு அண்ட் கீழடி. அந்த 3 பிளேஸ் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அடுத்தது ரோமன் லெட்டர் 4. ஆன்சர் இன் டீடைல். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு கேன் வி கிளாசிஃபை த ஸ்டோன் ஏஜ்? கற்காலத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் விளக்கம் இந்த புக்கில் வந்து அங்கங்கே கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் விரிவாக கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்க்குறீங்களா? ஸ்டோன் ஏஜ், பேலியோலித்திக் ஏஜ், மேசோலித்திக் ஏஜ், நியோலித்திக் ஏஜ்னு சொல்லி 3ஆ பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக் ஏஜ். பாயிண்டா எழுதுங்க. The Stone Age is the period in which stones were used as weapons. Second point, dog was the first pet animal. Third one, they ate everything raw including flesh. அடுத்து பாருங்க, they lived in caves and holes of big trees. அடுத்தது பாருங்க, Mesolithic age. Mesolithic age. அது என்ன பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா? Stone houses were built. Second one, the spark came out by scratching 2 stones together. Third point, they ate cooked food. Fourth point, they invented stone wheels and pottery. அடுத்தது பாருங்க, Neolithic age. அதில் they used bones, horns, stones, skin, branches of trees and sticks as their tools and weapons. அதில் பாருங்க, second point, agriculture was an important activity in the history of humans. Third one, they discovered copper, bronze and iron and used them. இப்போ நான் சொன்ன பற்றி இந்த ஆன்சர், அது வந்து how can we classify the stone age குரிய ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்க, write about Chalcolithic age and Iron age. புதிய கற்காலம் மற்றும் இரும்பு காலம் பற்றி கூறுகன்னு கேட்டிருக்காங்க, பார்க்கலாமா? ரோமன் லெட்டர் 4th செகண்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பாருங்க. Chalcolithic age. At the end of New Stone Age, copper was invented. In this age, both stone and copper were used. This period was called Chalcolithic age. இதோட நிறுத்திக்கோங்க. அது Chalcolithic ஏஜுக்குரிய ஆன்சர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? அயன் ஏஜ், இரும்பு காலம் பற்றி சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. After this, humans discovered iron and started using iron tools and weapons. This age was called Iron Age. In this age, household articles and agricultural tools were made up of iron. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகேவா? இதோட யூனிட் 2 டுவர்ட்ஸ் ஹிஸ்டரி எவாலுவேஷன் கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.